ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பிலிருந்து ட்ரூ காப்பி ஒன்று எடுக்கணுமா இருந்தால், உங்களோட டிகிரி மற்றும் டிரான்ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் ட்ரூ காப்பி பண்ணணுமா இருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எப்படி போய்த்து காலேஜஸ் போய்த்து அந்த ட்ரூ காப்பி பண்ணுறேங்கிற 360 கைட்லைன்ஸை நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து எந்த ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, மேனேஜ்மெண்ட்டு, லோ, ஆர்ட்ஸ், சயின்ஸ், மெடிசின், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும், எந்த ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான், எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் தான் நான் சொல்ல போகிறேன் இந்த கைட்லைன்ஸ். ஸோ நோ வரிஸ் அண்ட் லெட்ஸ் பிகின். நாங்கள் ஏன் எங்களோட டிகிரி அண்ட் டிரான்ஸ்கிரிப்ட் வந்து ட்ரூ காப்பி பண்ணணுமெண்டா, எங்களோட யூனிவர்சிட்டியில் வந்து ட்ரூ காப்பி பண்ணணுமெண்டா, இப்போ நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி போகிற உங்களுக்கு ஃபாரின் போய்த்து வேலை செய்கிறதுக்கு ஆசை இருக்குமேண்ணா. அப்போ நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு பிளேனில் இருக்கீங்க, இல்லாட்டி மைக்ரேட் ஆக போகிறீங்க, அப்படி ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்ரீலங்கன் ஃபாரின் அஃபேர்ஸில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், அட்டெஸ்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் அட்டஸ்டேஷன் பண்ணுறதுக்கு உங்களோட டிகிரி, ஒரிஜினல் டிகிரி அண்ட் ஒரிஜினல் டிரான்ஸ்கிரிப்டை சப்மிட் பண்ணுறீங்கன்னா, அதோடு சேர்த்து உங்களோட டிகிரி அண்ட் டிரான்ஸ்கிரிப்டை நீங்கள் உங்களோட யூனிவர்சிட்டியில், ரெஸ்பெக்டிவ் யூனிவர்சிட்டியில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்களோட யூனிவர்சிட்டி மாதிரி தான் அடுத்த யூனிவர்சிட்டியும், ஜெப்ரோயாக இருக்கலாம், கெலனியாக இருக்கலாம், ஓஎம்பியாக இருக்கலாம், சவுத் ஈஸ்டர்ன் இருக்கலாம், எங்கேயும் அப்படி தான். அந்த யூனிவர்சிட்டிஸில் போய்த்து நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட எக்ஸாமினேஷன் பிரான்ச்சில் ஒரிஜினல் டிகிரியையும் டிரான்ஸ்கிரிப்டையும் கொடுத்து ட்ரூ காப்பி பண்ணணும். ஸோ இப்படி ட்ரூ காப்பி பண்ணி பிறகு தான் நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட ஃபாரின் அஃபேர்ஸுக்கு போய்த்து அப்பாயின்மெண்ட் ஒன்று போட்டு நாங்கள் எங்களோட இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அட்டாச் பண்ணி கொள்வது. இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி இதை ட்ரூ காப்பி பண்ணுறேங்கிறத பார்க்க போகிறோம். நான் என் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நாங்கள் ஃபாரின் மினிஸ்ட்ரியில் போய்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டுக்கொள்வது, அது எப்படி நாங்கள் அட்டஸ்டேஷன் பண்ணுறது, டாக்குமெண்ட் எப்படி சப்மிட் பண்ணுறேங்கிற 360 கைட்லைன்ஸை நான் என்ன உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுவேன். இப்போ நாங்கள் எங்களுக்கு ட்ரூ காப்பி பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்ப்போம். முதலாவது அப்ளிகேஷன் ஃபார்ம், ரெண்டாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோ காப்பீஸ், அண்ட் லாஸ்ட் ஒன் பேமெண்ட் ஸ்லிப். இப்போ நான் இந்த 3 டாக்குமெண்ட் சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதலாவது டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் காலேஜ் ஹவுஸில் எக்ஸாமினேஷன் பிரான்ச்சில் கிடைக்கும். நான் அதை உங்களுக்காண்டி எடுத்து அதோட சாஃப்ட் காப்பியை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டீங்கன்னா சரி. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பேசிக்கான உங்களோட இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கும், அதை நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா ஓகே. ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா அதோடு சேர்த்து அடுத்த டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு வேணும். நெக்ஸ்ட் எங்களுக்கு தேவையானது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோ காப்பீஸ். ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், கொண்டு வரத்தான் வேணும். உங்களோட ஒரிஜினல் டிகிரியும் ஒரிஜினல் டிரான்ஸ்கிரிப்டையும் கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்தது ஃபோட்டோ காப்பீஸ். நீங்கள் காலேஜ் ஹவுஸுக்கிட்ட வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கொள்ளும் என்று யோசிச்சிங்கன்னா அப்படி வர வேணாம். இங்கே பக்கத்தில் வந்து கம்யூனிகேஷனும் இல்லை, உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான, ஃபோட்டோ காப்பி எடுக்கிறதுக்கான சான்சஸும் குறைவு. நீங்கள் அப்படி எடுக்கணுமா இருந்தால் நீங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே போக வேண்டி வரும். அது கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும். அதால் நீங்கள் எங்கேருந்து வாரீங்களோ, வீட்டிலேருந்து வந்தீங்கன்னா பக்கத்தில் எதுவும் கடைகள் இருந்தால், ஷாப்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி யூனிவர்சிட்டிலேருந்து வாரீங்கள்ட்ட அவங்களோட ஃபேக்கல்ட்டிலே எடுத்துக்கொண்டு வாங்க. இங்கே வந்து எடுக்கிற ஐடியாவில் வர வேணாம். இது ஒரு என் போனஸ் டிப். ஓகே, அப்போ 2000 டாக்குமெண்ட் நீங்கள் இதை ரெடி பண்ணணும். அடுத்ததை நாங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது பேமெண்ட் ஸ்லிப். இப்போ ட்ரூ காப்பி பண்ணுறதுக்குரிய சார்ஜஸ் எப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட் ட்ரூ காப்பி பண்ணுறேன்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிகிரியை நீங்கள் ட்ரூ காப்பி பண்ண போகிறீங்கன்னா, ஒரு காப்பி எடுக்கிறீங்கண்டா அதுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ 3 காப்பி எடுக்கிறீங்கன்னா 150 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்டும் தான். ஒரு செட் எடுக்கிறீங்கன்னா 50 rupees. இப்போ 5 டிரான்ஸ்கிரிப்ட் செட் எடுக்கிறீங்கன்னா 250 rupees இப்படி பே பண்ணணும். இப்போ ஒரு டாக்குமெண்ட் ட்ரூ காப்பி பண்ணுறது 50 rupees. ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் என்ன செய்யணும், பே பண்ணணும். எங்கே பே பண்ணணும்னா பீப்புள்ஸ் பேங்கில் பே பண்ணணும். அது ஸ்ரீலங்காவில் உள்ள எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் பரவாயில்லை. அதுக்கு போயிட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும், சல்லி போட்டு அந்த ஸ்லிப்பை கொண்டுட்டு போனால் போதும். இதுதான் எங்களோட 3வது டாக்குமெண்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு போனஸ் டிப் ஒன்று தரேன். நீங்கள் வந்து காலேஜஸ் கிட்ட வந்தாலும் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி கொள்ளலாம். அங்கே பக்கத்துலேயே பீப்புள்ஸ் பேங்க் ஒன்று இருக்குது. போயிட்டு அங்கே என்ன செய்யலாம், டக்குன்னு 5 minutes உங்களோட பேமெண்ட்ஸை பே பண்ணி கொள்ளலாம்.
ஸோ ஃபைனலாக உங்கள்கிட்ட ஃபுல்லாக ஃபில் பண்ணின அப்ளிகேஷன் ஃபார்ம், அதே மாதிரி ஒரிஜினல் அண்ட் ஃபோட்டோ காப்பீஸ், இந்த 3வது பேமெண்ட் ஸ்லிப், இந்த 3 இருக்குமா இருந்தால் நீங்கள் அப்படியே 3 கொண்டுக்கிட்டு போய்த்து காலேஜ் ஹவுஸில் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் முன்னுக்கு தான் இருக்குது, எக்ஸாமினேஷன் பிரான்ச், அங்கே போய்த்து 3 சப்மிட் பண்ணிங்கன்னா 15 to 30 மினிட்ஸில் உங்களுக்கு ட்ரூ காப்பி பண்ணி தருவாங்க. அதோடு உங்களோட ட்ரூ காப்பி பண்ணுற ப்ராசஸ் என்ன செய்து முடிவடையுது. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் ஃபாரின் மினிஸ்ட்ரியில் எப்படி அப்பாயின்மெண்ட் போட்டுக்கொள்வது அண்ட் எப்படி அட்டெஸ்ட் பண்ணுறங்கிற எல்லா ப்ராசஸையும் நான் என்ன செய்கிறேன் கிளியராக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ப்ளீஸ் இது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பெஷலி இது யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ மட்டுமல்ல, மற்ற யூனிவர்சிட்டிக்கும் சேம் ப்ராசஸ் தான். ஸோ உங்களோட அதர் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.